நல்ல ஓவியம் வரைஞ்சாராம். நல்ல ஓவியர், நல்ல படம் வரைவாராம். அவர் அந்த ஓவியத்தில் நல்லா படித்து வந்திருக்கார் போல். ஆனால் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப வசதி இல்லை. அவருடைய ஓவியத்தை குறித்து யாராவது எடுத்து சொல்லதுக்கு ஆள் இல்லை. அதை கொண்டு போய் மேன்மைப்படுத்துறதுக்கு அந்த சர்க்கிள் கிடைக்கல, அந்த சர்வண்டிங் கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அதை வச்சுட்டு அப்படியே அப்படியே பறக்கிறார். அப்படியே என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இப்போ அதை விட பெரிய ஓவியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வரைகிறவங்க. இவன் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டில் உள்ள, நான் சொல்கிறது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள கதை. அப்போ அங்கே அது என்ன ஒரு நாட்டில் இருந்து அவர் சொல்கிறாரு, என்னை கூப்பிடுதார் அந்த ஓவியம் வரையவங்களெல்லாம் அழைத்து என்னை நீ வரையணும். எல்லா ஓவியத்தையும் சொல்கிறாரு, நீ என் ராஜானா நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு வரைஞ்சி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மூட்டை நிறைய தங்கம் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு? ஒரு மூட்டை. அப்போ அப்படி கொடுத்த உடனே, அப்படி சொன்ன உடனே அந்த ஓவியர்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லா ஓவியர்களும் ராஜா வீட்லேயும் அப்படியா நம்ம வரைஞ்சிடலான்னு வந்துட்டாங்க. இங்கே பார்க்கும்போது இந்த ராஜா எப்படி இருக்காருன்னா, இடது பக்கம் கன்னத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு அப்படியே இதில் தீ பிடிச்ச மாதிரி பற்றி போயிருக்கு. அவர் அப்படி தான் பிறந்திருக்கார், தீ பிடிச்ச மாதிரி. இந்த பக்கம் என்ன இருக்குது, அப்படியே கரிஞ்சு போயிருக்கு. வலது பக்கத்தில் கால் இல்லை, வலது பக்கம் கால் இல்லை, இடது பக்கம் கன்னத்தில் சரியில்லை. இப்போ ஒரு ஓவியர்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் வரையணும், நான் எப்படி இருப்பேன், ஒரு ராஜானா எப்படி இருப்பாங்கன்ற அந்த ஒரு அமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓவியர்கள்லாம் அப்படி பார்க்காங்க, ஐயோ நம்ம இவன் எப்படி வரைகிறது, இந்த கன்னத்தை எப்படி வச்சா இதுக்கு அப்போ காலும் தெரியக்கூடாது, அப்போது காலையும் எப்படி செய்யக்கூடாது, அந்த காலில் அது மாதிரி காட்டக்கூடாது, அப்போ அப்படி செய்யணும்னு இப்போ யோசிக்கான். இப்போ எல்லோரும் இது முடியாத காரியம்னு உட்காந்துட்டான். எல்லா ஓவியரும் உட்காந்துட்டான். இப்போ அந்த எளிமையான ஓவியர் இருக்கார்ல, அவர் எபிரேயரா, அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவரை கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப இவெல்லாம் வரைய போகிறானாமா, ஆளப்பார் அப்படின்னு அந்த ஓவியர்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஏற்கனவே வந்தவங்கெல்லாம் பார்த்து அலட்சியமாக பார்க்குறாங்களாம். பார்த்தோன்னே இவன் அதை பற்றி சொன்னேன், ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளால் வரைய முடியணும். அப்போது ராஜாவை கூட்டிகிட்டு ராஜாவே நான் வந்துட்டாங்க அப்படின்னோடனே இவன் பார்க்கான். அதில் இந்த பாரு, நீ என்னை வரைஞ்சிட்டேன்னா, நான் ராஜானா நான் எப்படி இருப்பேன்னு வரைஞ்சிட்டேன்னா நான் உனக்கு ஒரு மூட்டை தங்கம் கொடுத்துருவேன். வரையலைன்னா என்ன தெரியுமா செய்யணும், கொன்றுவாங்க. அதனால தான் எல்லோரும் உட்காந்துருக்கான், இல்லைன்னா முயற்சியாவது பண்ணியிருப்பான். அப்படி வரையலைன்னா நீங்கள் கொல்லப்படுவீங்க. வரைஞ்சிட்டா ஒரு மூட்டை தங்கம். இப்போ இவன் அசையவே இல்லை, இவன் கொஞ்சமாவது பயப்படல, அசையலை. இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, வரைஞ்சிடுறேன் அப்படின்ட்டான். ஒரு முறை ராஜாவை பார்த்தான், அப்படி விட்டு பார்த்துட்டு அவனுடைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ வரைதான், வரைஞ்சி கொண்டு பிரிக்க போகிறான். வரைஞ்சி கொண்டு வந்தாச்சு, பிரித்து காட்ட போகிறாங்க. பெரிய போர்டு மாதிரி வந்திருக்கு. எல்லா ஓவியர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இன்னைக்கு இவன் சாகத்தான் போகிறான், கொல்ல போகிறார் அப்படின்னு ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ எல்லாம் அப்படி எப்படி பார்க்குது. இவனுக்கு எந்த பதட்டமும் இல்லை, இவன் அப்படியே சமாதானமாக கொண்டு வச்சுருக்கா. இப்போ பிரிக்க போகிறாங்க. பிரித்த உடனே ஐயோ, அது ராஜாவுக்கு வந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தது இப்போ ராஜா அடைய மூர்க்கமாக யார் அங்கே கொலை, அவங்கள என்ன செய்யுங்க, தூக்கு ஏதாவது பண்ணணும், கொலை பண்ணணும்னு சொல்லுங்கன்னா சொல்லுவார் நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த ராஜா என்ன செஞ்சாருன்னா, பயங்கரமான ஒரு சந்தோஷம். என்ன நடந்திருக்கும், வரைஞ்சிருப்பான். ஆனால் எப்படி வரைஞ்சிருப்பான், இதுவும் தெரியக்கூடாது, இதுவும் தெரியக்கூடாது, வலது கால் இடது கண்ணம் எப்படி இருக்கும் நானே சொல்லிடுறேன். இப்போ இந்த வலது கண்ணத்தை இங்கே பார்த்து வச்சுட்டார், இடது கண்ணத்தை இங்கே வச்சுட்டார். இப்போ இந்த குதிரை எப்படி இருக்குது, குதிரையில் ராஜா போவார் அப்படி தானே, குதிரையில் தானே போவார், குதிரையில் வச்சுட்டார். குதிரையை பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுட்டார். இப்போ இந்த காலை மறைக்கணும்ல, குதிரையிலேருந்து ஒரு சிங்கத்தை வேட்டையாடி தொங்க விட்டால் எப்படி இருக்கும், சிங்கத்தை வேட்டையாடி தொங்க விட்டால் அப்படி இருக்கும். அப்படி மடியில் போட்டு சிங்கத்தை வரைஞ்சிட்டார். சிங்கம் அந்த காலப்புறம் என்ன செஞ்சுட்டு மறைச்சிட்டு, இப்போ இந்த பக்கம் என்ன செஞ்சுட்டு மறைச்சிட்டு, இப்போ ராஜாவுடைய கம்பீரம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இப்போ குதிரை மேலே உட்கார்ந்த மாதிரி ராஜ தோரணையோடு அவன் என்ன செய்வான், கம்பீரத்தோடு அப்படி உட்காந்துருக்கான், அப்படி டக்குன்னு போன மாதிரி. இப்போ இந்த மடியில் அங்கே அந்த சிங்கத்துடைய உருவம் கீழே தொங்கிட்டுருக்கு. இவனுக்கு வந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜானா அவன் வேட்டையாடுறவன், அவன் குதிரையில் போகக்கூடியவன், அந்த குதிரையில் கம்பீரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற அந்த ஒரு தரிசனம், அந்த தாட் இந்த எளிமையான ஓவியருக்கு வந்துட்டு எப்படி வந்துச்சு.
அவனுடைய முழு உழைப்பு, அவனுடைய முழு தியாகம், அவனுடைய இருதயம் வந்து எப்படி இருந்திருக்கு? சுத்தமாக இருந்தது. அப்படி உள்ள அலங்க எப்படி இருந்திருக்கு? சுத்தமாக இருக்கு. அவனுடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கு? வெளிப்புறம் உற்று பார்த்துருக்கான், சரியாக இருந்திருக்கு. இப்போ ராஜாவை எப்படி பார்க்க? அவன் அப்படி இருந்ததுனால தானே ராஜாவை எப்படி பார்க்கான்? உள்ளே போய் பார்க்கான். ஒரு ராஜாவை உள்ளே போய் பார்க்கணுன்னா நமக்கு அதை சொன்னோன்னா என்ன தோணியிருக்கும்? என்ன தோணியிருக்கும்? ஒரு ராஜாவை உள்ளே போய் பார்க்கணும்ல. அவன் இப்படி இருக்கான், அசிங்கமாக ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் அப்படி இருக்குது. அப்போ அவன் அப்படி உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க போய் தான் இந்த ஓவியர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் உள்ள புறத்தையும் கவனிக்கிறவன் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, உள்ளேயும் வெளியும் பார்ப்போம் போல். உள்ளே இருக்கும்போது அந்த அந்த பாவனைகள் வந்து அவன் முகத்தை அந்த முகத்தினுடைய பாவனையை மாற்றி காமிக்கும்னு நினைக்கிறேன். காமிக்கும், அது தெரியும் எனக்கு. உள்ளே ஏதாவது இருந்தால் நம்ம முக பாவனையை மாற்றி காமிக்கும் தானே. சில நேரம் கோபமாக இருந்தால் என் முகத்தை பார்த்தா கோபமாக இருக்கேன்னு தெரியும் தானே. நான் சந்தோஷமாக இருக்கனால இவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியும். நான் கோபத்தோட எரிச்சலாக இருக்கேன்னாலும் தெரியும். ஏன்னா நம்ம முகத்தை வந்து அத்தனை விதங்களில் மாற்றிக்கொள்ளலாம், அப்படி தானே. அப்போ இந்த ஓவியர் ஒரு முகத்தை வந்து ஒவ்வொரு நேரங்களையும் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லி அறிந்ததுனால, அவன் உள்ளும் புறமும் கண்டறிந்ததுனால இந்த ஓவியர் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும் அவன் அப்போ காமிக்கும்போது அப்படி இல்லை. அவரை காமிக்கும்போது கம்பீரமாவோ ஏதோ, ஏன்னா இவனுக்கு இவ்வளோ குறை இருந்ததுனால அவன் ரொம்ப சோர்ந்து போய் தான் அதை சொல்கிறான். அப்போது நான் எப்படி இருப்பேன்னு அவர் யோசித்து பார்த்துருக்கான். ராஜானா இப்படிலாம் இருக்கணும், நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு அவன் யோசிச்சுருக்கான். நம்மளை போய் இப்படி போட்டால் எப்படி இருக்கணும்? இந்த ஓவியர் அவனை கரெக்டாக கொண்டு வந்துட்டான். கம்பீரத்தோடு நிற்கிற மாதிரி, அப்படி வீரம் மாதிரி கம்பீரத்தோடு நிற்க மாதிரி, அப்படி ஒரு வேட்டையாடி போட்ட மாதிரி கொண்டு வந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இருக்கிற அத்தனை ஓவியர்களுக்கும் இந்த யோசனை நமக்கு வராமல் போச்சே. இப்போ ஒரு மூட தங்கம் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு வரலையே அவனுக்கு. காரணம், நீங்களும் அதிகமான ஓவியர்கள் தான், இவனை விட பெரிய ஓவியர்கள்லாம் இருக்காங்க. ஏன் வரல? எதுக்கு வரல? இவன் ஒரு எளிமையானவர், இவருக்கு எப்படி வந்தது? ஆனால் மனிதர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, பெரிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போனால் கூட நல்ல பளபளன்னு இருக்கா, நல்ல கண்ணாடிலாம் ஷோகேஸ் சாப்பிட்ருக்கா, சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கா, உள்ளே போய் அழகாக டேபிளில் வந்து அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அழகழகாக பாக்கெட்டில் மினுக்குன்னு வச்சுருவான். பாக்கெட்டாக போட்டுருவான். உள்ள அதே மாவு தான் இருக்கும், அதே இதுதான் பொருள் தான் இருக்கும். ஆனால் அவன் வெளியே போயிருக்க பாக்கெட்டு பாருங்கள், வெளிப்புறம் வந்து அழகழகாக வச்சுருவான். இந்த கண்ணை அப்படியே இழுத்துட்டு போகும், அந்த பொருள் கண்ணை இழுக்கும், உடனே தூக்கிட்டு வந்து பையில் போட்டுரும். அல்லேலூயா. அப்போது பார்க்குற பார்வை தன்மை. அதுவே ஒரு எளிமையான இடத்துல போய் பார்த்தா சாக்கு மூட்டையெல்லாம் வச்சுருப்பான். மாவு சீனி சாக்கு மூட்டையில் இருக்கும், என்ன உனக்கு தெரியும்? சீனி சாக்கு மூட்டையில் இருக்கும், ஒரு டப்பாவில் இருக்கும், இல்லை சின்ன சாக்கு மூட்டையில் கோதுமை மாவு அந்த மாவுன்னு இருக்கும். அதுலேருந்து இப்படி அள்ளி இப்படி போடுவாங்க. அப்படி தான் முதல்ல நம்ம வாங்கியிருக்கோம். அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் வசதி கொஞ்சம் இதாக இருந்து அப்படின்னா, கொஞ்சம் படித்து நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சிட்டுனா பளிச்சுன்னு இருக்கா, அந்த கடைக்கு போகணும். என்ன, அந்த கடையில் போய் அப்படியே பார்த்தோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பர். அதனால தான் சூப்பர் மார்க்கெட் அதுக்கு பேர். என்ன, உங்கள் கடையை வந்து பார்த்தோன்னே அப்படி வந்து போவாங்க. என்ன, இது அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்ட்டு போயிடுவானா, அப்படி தானே. அவன் அங்கே போனோன்னே அப்படியே பளிச்சு அந்த பாக்கெட்லாம் எப்படி அச்சடிப்பாங்கன்னு தெரியாது. அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த கூடையில் போட்டோன்னே 5000 ரூபான்னு வரும் பில்லு. அது நீளமாக இருக்கும், சத்தம் கட்டாமல் கொடுத்துட்டு வருவோம். நீள பில்லு இங்கிலீஷில் அடிச்சிருப்பான், ஜிஎஸ்டி போட்டிருப்பான்னு தெரியாது. ஆமாம், காய்கறிலாம் வச்சுருப்பான், இங்கிலீஷில் அடிச்சிருப்பான். எது தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும், அந்த மீனிங் தெரியணுமே. ட்ரம் ஸ்டிக்குன்னு போட்டால் என்ன தெரியும்? என்னதோ ட்ரம் ஸ்டிக்குன்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். அப்படி போட்டிருக்கோம், அப்போ தெரியாது. அதனால் நீல பில்லு சடச்சுன்னு அடிப்பான். பக்கத்தில் அப்படியே அமைதியாக பரிதாபமாக நின்று அப்படியே வாங்கிட்டு ரூபாயும் அப்படி எண்ணி கொடுத்துட்டு, இப்போமெல்லாம் இப்படி ஒன்று இருக்காது, டகான்னு அப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி பணத்தை பூரா வாங்கிட்டு விட்டுருவோம். என்னது? வெளிப்புறம் இப்போ எல்லா பணத்தையும் அப்படி ஈஸியாக டக்குன்னு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற அவன் பாக்கெட்டு கொண்டு போயிடும். அதுதான் வெளிப்புறம். அதைத்தான் சொல்கிறாரு, உற்று பாருங்கள், வெளிப்புறத்தை உற்று பாருன்றார். ஹோட்டலுக்கு போனால், இந்த ஹோட்டல் நல்லாவே இல்லை, ஓலை போட்டிருக்கு, தரையெல்லாம் பார்த்தா இப்படி இருக்குது, டேபிளை பார்த்தா பழசாக இருக்குச்சு, அங்கே போனால் எவ்வளோ பளபளன்னு இருக்குது, அப்படியே கிரானைட்டுக்கெல்லாம் இருக்குது, அப்படியே செவரெலாம் அப்படியே பூவாக வரைஞ்சிருக்கு. அப்படி வந்து உட்கார வச்சுருவோம். அந்த அலங்காரங்கள்லாம் என்ன செய்யும்? இழுத்துட்டு போகும். நம்மளை இழுத்துட்டு போய் வாசலில் நிற்கிற அந்த அவர் பேர் என்ன பேர், வாட்ச்மேன் நிற்பான்லாம், அவன் வேறு அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்படி இந்த இதெல்லாம் போட்டு பேஜெலாம் போட்டு அப்படி நிற்பான். பக்கத்தில் ஒரு ரிவால்வர் வச்சுருப்பான். வச்சோடனே இதுதான்
நமக்கு தேர்ந்த நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். போன உடனே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் வரிசையாக சொல்லுவான். நமக்கு தெரியவே செய்யாது எதை சாப்பிடணுன்னு. பெரிய லிஸ்ட்டு கொண்டு கையில் கொடுப்பான். இந்தாங்க இதை பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. ஐயோ இது பார்க்குறதுக்கே 2 மணி நேரம், அதுக்குள்ளே அவன் 4 பேருக்கு பரிமாறிடுவான். அப்புறம் அதில் இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொண்டு வாங்கன்னா அவன் வேறு ஒன்றை போட்டு கொண்டு வந்து வச்சு தந்தாலும் நம்ம இதுதான் சாப்பாடு போல் அப்படின்னு சாப்பிடுவோம். அதுக்கு எவ்வளோ பில்லு அப்படின்னு டக்குன்னு ஒரு சின்ன பில்லை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு போவான். அதுக்கு எத்தனை ரூபா அப்படின்னா 2500 மூச்சு விடாமல் உள்ளே இருக்கிறதெல்லாம் முழுங்கிட்டு அப்பான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், நம்மளை எவ்வளோ இலக்காரமாக நினச்சிருவான். அதனால் கம்முன்னு போயிடணும். அப்படியே காசு கொண்டு அப்படியே சுட சுட கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா ஏதாவது இவ்வளோ பணமானா அவன் எவ்வளோ கேவலமாக நினைப்பான் அப்படின்னு தானே தோணும். வெளிப்புறம் இதுதான் வெளிப்புறம் செய்யும். வெளிப்புறம் அவ்வளோ டெக்னிக்காக பண்ணும்.